ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை தர்ஷனா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் பேசிக் ஸ்டிச்சஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுங்கிறத போட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃப்ரேமில் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டைட்டாக இப்படி தட்டினா சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 6 யூனிட் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூயிங் த்ரெட் வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணுறது ஈஸியாக வரும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் சூயிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன், எண்ணாட் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையில் இப்படி சுற்றிட்டு இந்த நூலை பின்னால் அடியில் போட்டுட்டேன். இப்போது இந்த கொண்டை இருக்கு இல்லைங்களா, எப்போவுமே நேராக பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்டிச்சிங் எப்போவுமே முன்னால் பார்த்த மாதிரி தான் வரணும். இப்படி குத்தி ஒரு லூப் வந்துருச்சுங்களா, திரும்பவும் அந்த லூப் அப்படியே டைட்டாக கீழே பிடிச்சிட்டு திரும்ப அதை நம்ம வந்து இப்படி குத்தணும். கீழேருந்து நூலை சுற்றி எடுத்திங்கன்னா அகெயின் ஒரு லூப் வரும். அதே மாதிரி பொறுமையாக குத்தி எடுத்து இப்படி லூப் வருங்க. இந்த லூப் வரப்போ நம்ம அடியில் எப்படி ஊசியை திருப்பணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னால் தான் இந்த கொண்டை இருக்கணும். உள்ளே குத்தும் போது இப்போ ஊசி விட்டுருக்கேன் பாருங்கள், இது முன்னால் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த நூலை இதில் இப்படி ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மேலே எடுக்கும் போது ஊசியை திருப்பிடணும். திரும்ப பாருங்கள், விட்டுட்டேன். எடுத்துட்டு முன்னாடி இப்போ கீழே லூப் எப்படி மாட்டுறதுன்னு தெரிஞ்சுங்களா, அதே மாதிரி தான் கீழே லூப்பில் நூலை மாட்டிட்டு மேலே வர்றப்போ ஊசியை நம்ம பக்கமாக திருப்பிக்கணும். திரும்ப முன்னால் ஒரு குத்திட்டு கீழே நூலை மாட்டிட்டு மேலே எடுக்கும்போது நம்ம பக்கம் திருப்பிக்கணும். இப்படி பண்ணாக்கா செயின் ஸ்டிச்சு நல்லா வருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டிங்கன்னா இது எல்லாருக்குமே இந்த ஸ்டிச்சு தெரியும். இதை கற்றுக்கிட்டா தான் நம்ம வர எல்லா டிசைன்ஸுமே நம்ம போட முடியும். இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிங்க. போடும் போது இந்த கொண்டை ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். அதை நம்ம குத்திட்டு கீழே நூலை கோத்துட்டு எடுக்கிறப்ப நம்மளை பார்த்த மாதிரி கொண்டை திரும்பணும். அதுக்கப்புறம் திரும்ப இப்படி கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப குத்தி எடுக்கணும். இன்னொரு டைம் போடுறேன். ஃப்ரண்ட்டில் குத்தணும், நூலை மாட்டிட்டு மேலே வர்றப்போ நமக்கு நேராக திருப்பிக்கணும். இந்த கொண்டையை திரும்ப ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும், குத்தணும், நூலை மாட்டிட்டு அப்படியே பேக்கில் கொண்டு வந்துடுங்க. இதுதாங்க செயின் ஸ்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் எப்பப்போலாம் வீடியோ போடணும் அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும்.